பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 146 அதிகாரம் 6 வசனம். சங்கீதம் 146 அதிகாரம் 6 வசனம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர் உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் உண்மையை காத்துக்கொள்வது இல்லை, உண்மையாய் நடந்து கொள்வது இல்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 3 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 3 அதிகாரம் 3 வசனத்திலே, சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய உண்மையை யாராலும் அவமாக்க முடியாது என்பதாக. இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருந்ததான உண்மைகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று சொல்லி, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லி தவிப்பவர்களாய் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையை காக்கிறவராய் இருக்கிறார். எதிலையெல்லாம் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 98 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 98 அதிகாரம் 3 வசனத்திலே, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக என் தேவன் தம்முடைய உண்மையை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் பல காரியங்களை நினைவு கூறுவது கிடையாது. மனிதர்கள் செய்த நன்மைகளை நினைவு கூறுவது இல்லை, மனிதர்கள் செய்த உதவிகளை நினைவு கூறுவது இல்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய உண்மையை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அது நிமித்தமாய் கிடைக்க பெறுகிற ஆசீர்வாதத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் ரட்சிப்பை கண்டார்கள் என்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தம்முடைய உண்மையை நினைவு கூறுகிறவராய் காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு உண்டாகும். முதலாவதாக தேவன் தம்முடைய உண்மையை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய உண்மையை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 24 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 24 அதிகாரம் 27 வசனத்திலே, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான்.
இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக அவர் தம்முடைய உண்மையை நம்மை விட்டு நீக்குவதில்லை. இங்கே வேதவசனம் சொல்கிறது, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தவராக அதை விட்டு நீங்காதபடி காணப்படுகிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதாக. அந்த தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தம்முடைய உண்மையை, தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் நீக்குவதில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறவராகவே காணப்படுவார். அவர் நம்மோடு கூட இருந்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுவார். இன்றைக்கு பல நேரங்களிலே அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. எப்பொழுது என்றால், சூழ்நிலைகள் வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் இருக்கும்போது, சூழ்நிலைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்த உண்மைகளுக்கு விரோதமாய் இருக்கும்போது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் பார்ப்பதில்லை. அவர் நம்முடைய இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய உண்மையை ஒரு நாளும் நீக்குவதில்லை. பல நேரங்களிலே அவர் தம்முடைய உண்மையை விட்டு நீக்கிவிட்டாரோ என்று சொல்லி நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போமே என்றால், கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கிதான் கடந்து வருகிறது. அவர் தம்முடைய உண்மையை தம்முடைய பிள்ளைகளை விட்டு நீக்குவதில்லை. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவதாக, அவருடைய உண்மை நீங்கவில்லை. மூன்றாவதாக, அவருடைய உண்மையை குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, சங்கீதம் 146 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தம்முடைய உண்மையை காக்கிறவராய் இருக்கிறார் என்பதாக இந்த நாளுக்குரிய வேத வசனத்திலே அழகாய் போடப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அது ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. அது ஒரு நாளும் மறைந்து போவதும் இல்லை. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம்முடைய கரத்திலே வந்தாகும். ஆம் பிரியமானவர்களே, மனுஷரை போல தேவன் பொய் சொல்லுகிற மனிதர் அல்ல. அவர் தம்முடைய உண்மையை நம்மை விட்டு நீக்காதபடிக்கு அவருடைய உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி 3 காரியங்களை சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, அவருடைய உண்மையை அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, தம்முடைய உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவதில்லை. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் அவர் தம்முடைய உண்மையை காக்கிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய உண்மையை நிலைநாட்டுகிற தேவனாய் நீர் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய உண்மையை நினைவு கூர்ந்தவராக அவர்களை விட்டு நீங்காதபடிக்கு காக்கிற தேவனாய் இருக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய உண்மையை காக்கிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.